இப்போ நிறைய பேருக்கு வந்து சொந்த வீட்டிற்கான கனவு வந்து இருக்கும். அதற்கு வந்து ரொம்ப ஆண்டுகளாக வந்து அதற்கான வேலைகள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆண்டில் வந்து யாருக்கெல்லாம் இந்த சொந்த வீட்டிற்கான அமைப்பு வந்து கைகூடும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும். இந்த வீட்டுக்கு தான் குடி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்து நல்லா இருந்தோம். ஆனா சொந்த வீடு கட்டி வந்ததுக்கு நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதற்குண்டான ஜாதகங்களும் பார்த்திருக்கோம். வீடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மேக்ஸிமம் பேங்க் லோன் எல்லாம் போட்டு வீடு கட்டக்கூடாது. எப்பவுமே வட்டிக்கும் பணம் வாங்கி கட்டக்கூடாது. உங்க கையில கேஷ் இருக்கா? 12 லக்ன ராசிக்குமே பொதுவாக பாத்தீங்கன்னா 60% கையில காசு இருக்கு அப்படின்னா வீடு கட்ட ஆசைப்படுங்க. ஏன்னா இந்த காலத்துல லோன் எல்லாம் போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா மிகவும் சிரமம். ஆனா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்க ஜனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யறதுதான் மேற்கொண்டு சிறப்பும் கூட. ஆனா கட்டாயம் வீடு அமையும். உங்களுக்கு ஒரு அசத்து தைரியம் வரும். இல்ல யாராவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏக்கமோ இல்ல அந்த எண்ணங்களோ என்ன உங்களுக்கு இந்த காலகட்டம் கரெக்டா பிளான் பண்ணி. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேசி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து சொந்த வீட்டிற்கான கனவு வந்து இருக்கும். அதற்கு வந்து ரொம்ப ஆண்டுகளா வந்து அதற்கான வேலைகள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஆண்டுல வந்து யாருக்கெல்லாம் இந்த சொந்த வீட்டிற்கான அமைப்பு வந்து கைகூடும் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லணும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு. ஆஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். யாருக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல வீடு அமையும், அப்ப எப்படி நீங்க வீடு வந்து கட்டக்கூடிய யோகம் இருக்கு, அது உங்க ஜாதக ரீதியா நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமா எடுத்தீங்கன்னா ஒரு ஜாதகப்படி 4ஆம் இடம் தான் உங்களுடைய வீடு கட்ட அமைப்புக்குண்டான இடம் சொல்லக்கூடிய பாவகம். அடுத்து 9ஆம் இடம் வந்து பாக்யஸ்தானம். இந்த 4, 9 யார் அதிபதினு கேட்டீங்கன்னா காலபுருஷருக்கு 4ஆம் இடம் கடக வீடு சந்திர பகவானை குறிக்கும். 9ஆம் இடம் எடுத்தீங்கன்னா பாக்யஸ்தானம் போது உங்களுக்கு குரு பகவான் அமைப்பு கட்டாயம் வேணும். ஏன்னா பாக்கியம் இல்லாமல் எந்த விஷயமும் கிடைக்காது இல்லைங்களா? அடுத்து இடம் நிலம் சொல்லக்கூடிய இடமும் செவ்வாய் பகவான் தான் அதிபதியா வராரு. அப்ப சந்திரன் செவ்வாய் குரு இந்த 3 கிரகத்தோட உங்களுக்கு அமைப்புகள் சிறப்பா இருக்கணும். இது வந்து பொதுவான விதி. அப்ப உங்க ஜனகால ஜாதகத்தில் உங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் 4ஆம் இடம் 9ஆம் இடம் மிகவும் அவசியம். அந்த திசா புத்தி காலங்கள்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான எண்ணமே வரும். 4க்கு உண்டான திசா புத்திகளோ இல்ல 9, 4 சம்பந்தப்பட்ட அமைப்புல கோச்சாரத்தில் கிரகத்தோட பார்வைகளோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பாவ அதிபதியோட தசாபுத்தி காலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, வீடு கட்டலாம். எத்தனை நாள் நம்ம வாடகை வீட்லயே குடியிருக்கிறது அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணும் உங்களுக்கு. ஏதாவது கடனை உடனே வாங்கியது நமக்கு சின்ன வீடாவது கட்டணும்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இடம் மேல இடம் வாங்குறதும் வீடு மேல வீடு கட்டுற அமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு 4, 9, 11ஓட கனெக்டிவிட்டி இருந்தாதான் அந்த அமைப்பு இருக்கும். சரி, அப்ப 2025 இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எப்படிப்பட்ட வீடு கட்டணும் அதுக்கான ரூல் ரொம்ப முக்கியம். சில பேர் கடனை உடனே வாங்கி கட்டிடுவாங்க. அந்த கடனை வாங்கி கட்டினாலும் அந்த வீடு வச்சு அந்த லோன் கட்டி முடிக்க முடியாம பாத்தீங்கன்னா ஜப்திக்கே போற ஜாதகங்களும் பார்த்திருக்கோம். இந்த வீட்டுக்கு தான் குடி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்து நல்லா இருந்தோம். ஆனா சொந்த வீடு கட்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதற்குண்டான ஜாதகங்களும் பார்த்திருக்கோம். வீடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அமைப்புகள் இருந்தா மட்டும்தான் அமைக்கணும். அது யாரோட பேர்ல அமைக்கணும், எந்த திசை பக்கம் அமைக்கணும், திசை எப்படி அமைச்சுக்கணும், எல்லா ரூல் இருக்கு. ஒரு பெண்ணோட அந்த வீட்டு பெண்ணோட ராசிக்கு தான் தலைவாசல் வைக்கணும். அந்த வீட்டோட ஆண் ராசிக்கு பெட்ரூம் தான் வைக்கணும். இதுதான் ரூல். சரிங்களா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது இப்ப மேச ராசி எடுத்துக்குவோம். இந்த மேச ராசியில இந்த கிரக பயிற்சிகள் மூலமாகவும் எப்படிப்பட்ட வீடுலாம் நீங்க கட்டலாம். ஆனா பொதுவா உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் 9ஆம் இடம் அமைப்பு மிகவும் அவசியம். அந்த 4, 9 ஆக்டிவேஷன் இல்லாம இந்த எண்ணம் வராது, இதற்குண்ட அமைப்பும் கிடைக்காது. அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பொதுவான ரூல் தான் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப இந்த மேசராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2025 மார்ச் மாதம் 29 போது சனி பயிற்சி ஆகும். அப்ப 7 சனியோட தாக்கத்துக்குள்ள நீங்க வருவீங்க. அதற்கு பெயர் விரயச்சனி.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராகு பகவானும் சனி பகவானும் ஒரு குறிப்பிட்ட காலம் உள்ள இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல ராகு வந்துருவாரு, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வந்துருவாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் பாக்யாதிபதியோ 3ஆம் இடத்திற்கு போயிருவார். அப்போ இந்த கிரகங்களோட பார்வை எடுத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கும் 9ஆம் இடமான தனுசு வீட்டிற்கு 3 கிரகத்தோட பார்வையும் இருக்கும். குரு பகவானும் 7வது பார்வையா பார்ப்பார், சனி பகவானும் பார்த்தாலுமே கூட 10வது பார்வையா பார்ப்பார், ராகு பகவானும் தன்னுடைய 3வது பார்வையா உங்க ராசியையும் பார்ப்பாரு, இந்த 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்ப பூர்வீக சொத்துக்கள் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு பகுதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த பணத்தின் கொஞ்சம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இடத்த வாங்கி போடுங்க. இப்போதைக்கு வீடு கட்டுற யோகம் 4-9 ஆக்டிவேஷன் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னா நீங்க வீடு கட்டலாம். இல்லைன்னா ஒரு வீடு கட்டிருக்கீங்கன்னா அதற்கு மேல ஒரு பில்டிங்கோ தாராளமா நீங்க கட்டலாம். இல்லைன்னா இடமா வாங்கி போடுங்க. ஆனா பத்திரப்பதிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா அங்க புதனோட வீட்டுக்குள்ள வராரு. புதன் பகவான் தான் பத்திரப்பதிவுன்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த கிரகம் இந்த புதனும் குரு எதிரியா இருக்கிறதுனால நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யாரோட பெயர்ல பத்திரப்பதிவுகள் இருக்கு அப்படின்னு சரி வர பார்த்து வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கிட்டீங்கன்னா ஏன்னா விரைய ஸ்தானத்துக்கு சனி உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அப்ப விரைய ஸ்தானத்துக்கு சனி பகவான் இருந்தாலும் இது 7 சனியோட ஒரு பகுதி காலம். அப்ப உங்களுக்கு அமைப்புகள் சரியா இருந்தாலும் கூட அந்த விரையச்சனியோட தாக்கம் இல்லாம இருக்கணும்னா மிகவும் கவனமா பொறுமையா நிதானமா நீங்க செய்யணும். அவசரப்பட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வேற ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கும், இல்லைன்னா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும், வேற ஏதாவது சிக்கல் இருக்கும், வில்லங்கத்தை நீங்க விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நிதானம் அவசியம் வேணும். சரிங்களா? அப்ப வீடு கட்டி யோகம் உங்களுக்கு இருக்கும். எதையுமே யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மேக்ஸிமம் பேங்க் லோன் எல்லாம் போட்டு வீடு கட்டக்கூடாது. எப்பவுமே வட்டிக்கும் பணம் வாங்கி கட்டக்கூடாது. உங்க கையில கேஷ் இருக்கா, 12 லக்ன ராசிக்குமே பொதுவாக பாத்தீங்கன்னா 60% கையில காசு இருக்கு அப்படின்னா வீடு கட்ட ஆசைப்படுங்க. ஏன்னா இந்த காலத்துல லோன் எல்லாம் போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா மிகவும் சிரமம். ஒரு லோனை வாங்கிதான் ஒரு லோனை கட்டுற மாதிரிதான் அமைப்புகள் இருக்கு. ஏன்னா பொருளாதார சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமைப்பு இருக்கிறது இல்ல. சரிங்களா? 2 பேர் வருமானம் இருந்தாலும் கூட அந்த ஒரு நிர்பந்தத்துக்குள்ளதான் ஒரு வாழ்க்கை பயணத்தை கொண்டு போற மாதிரி இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், பேங்க் லோன் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்க கையில 60% இருக்கணும். ஒரு 20% பாத்தீங்கன்னா நீங்க ஜுவல் வைக்கிறதோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்றதோ பண்ணிக்கலாம். நீங்க மீதி 20% பாத்தீங்கன்னா தாராளமா கடன் வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா சமாளிச்சுக்கலாம். அதனால அந்த விஷயத்தை பாத்துக்கோங்க. சோ வில்லங்கங்கள் இல்லாம இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த ராசிக்கு வீடு கட்டு யோகம் உண்டு. அடுத்து ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி உட்கார்றாரு. ஏன்னா இப்ப ஜென்ம ராசிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே போல லாபஸ்தானத்துல வச்சுக்கோங்க சனி பகவான் வராரு. ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு 9-10க்குண்டான பாக்யாதிபதியும் பாத்தீங்கன்னா ஒரு திரிகோண அதிபதியும் கேந்திராதிபதியும் சனி பகவான் தான், யோகாதிபதியும் கூட. சோ அவர் லாபத்துக்கு வராரு, மிகவும் சிறப்பு தான். அதே போல அஷ்டமாதிபதியான குரு பகவானும் 2ஆம் இடத்துக்கு வராரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வராரு. 4ஆம் இடத்துல கேது வராரு. சோ 4ஆம் வீட்டுல கேது வரும்போது உங்களுக்கு மெயின் ரோட்ல வீடுகள் அமையிறது வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்ப சந்து புந்துக்குள்ளதான் மேக்சிமம் உங்களுக்கு வீடு இருக்கும். 4ஆம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருந்துட்டாவோ இல்ல அந்த ஸ்தானத்தை பார்த்துட்டாவோ மெயின் ரோட்ல உங்களுக்கு வீடுகள் அமைய வாய்ப்புகள் கிடையாது. 2 ஸ்ட்ரீட் உள்ள இருக்கும், அந்த 3ஆவது தெரு உள்ள வாங்கன்னு அந்த ஸ்ட்ரூட் சொல்லி நின்று நீங்க வரவங்க வரவேற்கணும். அந்த மாதிரிதான் அமைப்புகள் இருக்கும். சோ இந்த விஷயம் கேட்டீங்க அப்படின்னா இந்த 4ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது நீங்க கேஸ் போடணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால நீங்க தேவையில்லாம வாக்குறுதிகள் கொடுத்து மாட்டிக்குவீங்க. சரிங்களா? ஒரு ஃபேமிலிக்குள்ள உட்கார்ந்து பேசும்போது என் சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி விதண்டாவாதம் பண்றதோ இல்ல பிடிவாதம் பிடிக்கிறதோ கட்டாயம் இந்த 2025 கூடவே கூடாதுங்க. நீங்க ஏதாவது முன்னாடி நீங்க கேஸ் போட்டீங்க அப்படின்னா வில்லங்கத்தை நீங்க விலை கொடுத்து வாங்குற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கறதோ ஜாமீன் போடுறதோ அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா லாபத்துல சனி பகவான் இருக்கார். அது ஒண்ணுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிளஸோ தவிர மற்ற கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் குறைவுதான். அதாவது தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கும், தொழிலுக்காக நீங்க பண்ணலாம். ஆனா வீட்டோட பத்திரத்தை வச்சு தொழில போடலாமானா அதை நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா 4ஆம் வீட்டுல கேது இருக்காரு, 10ல ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தோணும் சரி இருக்கிற வீட்டை வச்சிடலாம், வச்சுட்டு தொழில பிசினஸ்ல போன நினைச்சு போட்டீங்கனாலுமே அந்த வீட்டை நீங்க மீட்க முடியாது.
அதனால அதுலயும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. அதனால வீடு இடமா வாங்கி போட்டீங்களா போட்டுக்கோங்க. காலி மனை சிறப்பு, அதுவும் கார்னர் பிளேஸ் கட்டாயம் வாங்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. மூளைக்குத்து இடத்த நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் கொஞ்சம் சிரமம். சரிங்களா? ஸோ சப்போஸ் சொத்து வந்து பூர்வீகத்துல இருக்கு, அது பிரச்சனைகள் இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு பாகப்பிரிவுல வரக்கூடிய இடம் இருக்குன்னா அதை வாங்கி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட வருமானத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஒரு லீஸுக்கு விடுறதோ இல்ல வாடகைக்கு விடுறதோ இல்ல கடை கட்டி விடுறதோ அந்த மாதிரி அமைப்பு கட்டாயம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போய் நீங்க உட்கார்றத தவிர்த்துக்கோங்க. அடுத்து மிதுனம். இந்த மிதுனராசிக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் வந்து உட்கார போறார். அதே மாதிரி 10ஆம் வீட்டுல சனி பகவான் வராரு. அதே போல ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வராரு, 3ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. ஆனா அந்த கேது பகவான் வந்து உங்க ராசியை பார்க்க போறாரு. என்னதான் இருந்தாலும் மிதுன வீட்டுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் பாதகாதிபதியா வராரு. அந்த பாதகாதிபதியே ஜென்ம ராசிக்குள்ள வராரு. இதுக்கு ஜென்ம குருன்னு பேரு. இந்த ஜென்மத்துக்குள்ள குரு வரும்போது தான் ராமரை வனவாசம் போனாராம். அதனால இந்த ஒரு வருட காலம் வந்து நீங்க வீடு கட்டக்கூடிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதே சிறப்பு. சப்போஸ் கட்டியிருக்கீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்ல ஆல்டரேட் பண்ணலாமான்னா தாராளமா செய்யலாம். அதுல எந்தவித மாற்றமும் தவறும் கிடையாது, பிரச்சனையும் வராது. ஆனா அம்மாவோட ஹெல்த்ல பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்க வீட்டுல கை வைக்காதீங்க. ஏன்னா 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், 4ஆம் இடம் தான் தாயார் ஸ்தானம், 4ஆம் இடம் தான் வீடு வண்டி வாகனத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அப்ப இங்க தாயாருக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஏதாவது அசட்ல கை வச்சீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகு பகவான் வச்சுக்கோங்க, கேதுவோட தாக்கம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கு. சப்போஸ் வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டுல இருக்கீங்க, அங்கிருந்து பணம் அனுப்பிச்சுடுறீங்க, வீடு கட்டலாமான்னா தாராளமா பண்ணலாம், தவறு கிடையாது. நீங்க ஒரு இடத்துல இருந்து பண்றதா இருக்கு அப்படின்னா தான் இந்த பாவகம் வந்து பாத்தீங்கன்னா மாறி வந்து அமையுமோ தவிர தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு பக்கம் இருந்துட்டு வீட்டுல பெரியவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னா தவறு கிடையாது, செய்யலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அகலக்கால் வைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்க வந்து சிம்பிளா பண்றீங்களோ அந்த அளவுக்கு சிம்பிளா பண்ணிக்கோங்க. சிறுக சிறுக செய்யுங்க. எடுத்தோம் கோத்தும் சொல்லிட்டு பெரிய அடுக்கு மாடி வீடு கட்டுறதெல்லாம் கூடவே கூடாது. மிதுனத்துல பிறந்தவங்க எப்பவுமே ஒரு வருஷம் ஒரு சின்ன டாப் எடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க சிறுக சிறுக செய்யறது தான் மிதுனத்தை பொறுத்தளவுக்கு மிகவும் சிறப்பான அம்சமும் கூட. எப்பவுமே லைஃப் லாங் நீங்க அதே மாதிரி பேங்க் லோன்ல போடவே கூடாது. பேங்க் லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு மிக மிக குறைவு. ஏன்னா பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து நீசம் அடைகிறாரு. உங்க யோகாதிபதியான கிரகமே நீசம் அடைறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு கிடையாதுங்க. அந்த பேங்க் லோன் போட்டு கட்டுனவங்க நிறைய பேரு வீட்டை வித்துட்டு வந்த ஜாதகம் நிறைய பார்த்திருக்கோம். அதனால அந்த அமைப்பு கூடாது. அது இல்லைன்னா வீட்டு பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேர்ல மாத்தி அமைக்காம வேற ஏதாவது அம்மா பேர்லயோ இல்லைன்னா மனைவி பேர்லயோ அந்த மாதிரி அமைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மாத்தி பண்ணிக்கலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டு பத்திரம் ஒரு லோனு கட்டாயம் போகும். அதனால அமைப்புகள் இல்லாம எதையுமே நீங்க யோசிக்காம செய்யாதீங்க. அடுத்து கடகம். கடக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அஷ்டம சனி விலகுது, அதுக்கே பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கோங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்ய சனியா வராரு. அதே போல 8ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அந்த அஷ்டம ராகு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் என்னெல்லாம் பண்ணாரோ அதை ராகு பகவானும் உங்களுக்கு பண்ண போறாரு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா திசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2வது வீட்டுல கேது பகவான் வராரு. உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் ராகு கேதுவோட திசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் கொஞ்சம் குறைவுதான். அதே மாதிரி 9ஆம் வீட்டுல வந்து யார் இருக்காருங்க, சனி பகவான் இருக்கார். அப்ப அஷ்டமாதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்தாலும் அஷ்டம ஸ்தானத்தில் ராகு வர்றதும் உங்க 6, 9க்கு உண்டான கிரகம் 12ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ உங்க யோக கிரகம் யாருங்க, குரு பகவான் தான். அவரும் 12ஆம் இடத்துல மறைவு ஆகிறதுனால கட்டின வீடா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பணம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கடனை உடனே வாங்கி பண்ணணும், ஜுவல்ல வச்சுதான் பண்ணணும், இல்ல யாருக்கிட்டாவது வந்து பணம் வாங்கி தான் பண்ணணும்னா யோசிக்காம பொறுமையா இருங்க. சரிங்களா? நீங்க யோசிக்கிற அர்த்தமே இல்லை. இந்த காலகட்டம் அஷ்டம ராகு இருக்கிறதுனாலையும் 2ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனாலையும் அகலக்கால் நீங்க வைக்கக்கூடாது. ஆனா பழைய வீடு கட்டின வீடு வாங்கலாம் தாராளமா, அதுல எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதுவும் எக்ஸ்டெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வாங்கிட்டு கிரக பிரவேசம் கூட நீங்க சிம்பிளா தான் பண்ணிக்கணுமா, தடபுடலாம் பெருசா எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா குரு பகவான் வந்து காலபுருஷருக்கு பாக்யாதிபதி தான், உங்களுக்கும் பாக்யாதிபதி தான். அவர் வந்து 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிட்டாரு. ஆனா 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அதிகப்படியான 6ஆம் இடத்து பாவத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம் கடன் ஸ்தானம் தான்.
அவர் எந்த பாவகத்தை பாக்குறாரோ அந்த பாவகத்தை ரெட்டிப்பாக வளர்ப்பார். அப்ப நீங்க ஒரு கடன் வாங்கி வச்சுக்கோங்க, சிம்பிளா அனுப்பிங்க பண்ணலாம் அப்படின்னு, ஆனா அது எக்ஸ்டன் ஆயிடும். வந்து சொல்றவங்க ஒரு வாட்டி தானே பண்றீங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி ஐடியா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், சொல்றவங்க சொல்லுவாங்க, ஆனா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. அதனால கடன் அப்படிங்கிற விஷயம் நீங்க வாங்கக்கூடாது. இருக்கிறத வச்சு சிறப்பா எப்படி கொண்டு போகணுமோ செய்யக்கூடிய யோகம் உங்க ராசி கட்டாயம் உண்டு, அதை மட்டும் செஞ்சுக்கோங்க. அடுத்து சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா கண்டக சனி அப்படிங்கிற விஷயம் விலகி உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கும். அதே போல உங்களுக்கு 5, 8 குண கிரகம் குரு பகவான் வந்து அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்துல வந்து உட்கார்றாரு. அதே போல ஜென்ம ராசிக்குள்ள யார் வராருங்க, கேது பகவான் வராரு. 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும் வராரு. அதனால நீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் உண்டு. ஏன்னா குரு பகவானுடைய யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வீடுகள் அமையும். பசங்க பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்காங்க, இல்ல படிச்சு முடிச்சுட்டாங்க, நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வருமானம் அவங்களுக்கு பிறக்கும். அப்ப அவர்கள் மூலமா பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஆண்டு உங்களுக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் 80% இருக்குங்க. சின்ன வீடாவது நீங்க வாங்குவீங்க. ஏன்னா சனி பகவான் 8ல வந்து உட்கார்ந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானம் என்னங்க, உங்க முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. சரிங்களா, முயற்சி ஸ்தானத்தை பாக்குறதுனாலையும் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கு இருக்கு. அதே மாதிரி சனி பகவானும் பாக்குறாரு, ராகு பகவானும் பாக்குறாரு. அதனால இந்த 3 கிரகத்தோட பார்வை இருக்கிறதுனால கட்டாயம் சிம்ம ராசிக்கு ஒரு சின்ன வீடாவது வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா பெரிய வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்க ஜனகால ஜாதகத்தை தான் பார்க்கணும். இருந்தாலும் இந்த வருஷம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பகவானோட பலம் வந்து சிறப்பா இருக்கு. ஏன்னா குரு பகவான் தான் 5க்கு உண்டான கிரகம். குழந்தைகள் ஸ்தானாதிபதியே குழந்தை கிரகமே அவங்க தான். அவர்களாவது என்ன பண்ணுவாங்க, அப்பா வீடு வேணும்பா, அம்மா வீடு வாங்கணும்னு சொல்லி உங்களை புஷ் பண்ணுவாங்க. அவங்களோட ஆசைக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த அடி எடுத்து வைக்கிற மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டாயம் வீடு அமையும். அடுத்து கன்னிராசி. இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்குள்ள இப்ப கேது இருக்கார், அவர் விலகிடுவார். ஆனா 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். அது உங்களுக்கு கண்டக சனி அப்படியே மாறுது. அப்ப கண்டக சனியா மாறும் காலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிபதியான கிரகம் யாருங்க, உங்களுக்கு பாதகாதிபதியான கிரகம் தான் 7ஆம் இடத்து கிரகம் குரு பகவான். அவர் வந்து 10ஆம் இடத்துல உங்களுடைய இன்னொரு வீட்டுக்குள்ள வரார். ஏன்னா மிதுனம் கன்னி வந்து குரு பகவான் வந்து பாதகாதிபதி தான் புதனுக்கு. அப்ப அந்த வீட்டுல குரு வந்து உட்கார்றார். அப்போ உங்களுக்கு பாதகாதிபதியான கிரகம் 10ஆம் இடத்திற்கு வராரு. உங்களுக்கு 5 உண்டான யோகாதிபதியான கிரகம் கண்டகச்சனையா மாறுறாரு. என்ன ஒரு பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகிறார். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். 6ஆம் இடத்து ராகு நன்மையை மட்டுமே செய்வார், தப்பு செய்ய மாட்டார். ஏன்னா 6ஆம் உபஜயஸ்தானம் இல்லைங்களா, அதனால ரொம்ப சிறப்பு. ஆனா கண்டகச்சு இருக்கிறதுனாலையும் குரு பகவான் வந்து 10ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடு வண்டி வாகனம் எல்லாம் அமையும் உங்களுக்கு. ஆனா நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா கூட்டா பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், இல்லை இடம் வாங்கி போடலாம். அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்க சிங்கிளா பண்றதுக்கு பதிலா யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுத்தா செய்யலாமே. அப்ப மாமனார் வீடு வாங்கி சொன்னாரு, இல்ல அப்பா சொன்னாங்க, அண்ணா, யாரும் நம்பாதீங்க. முடிஞ்சா உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க. ஏன்னா சப்போர்ட்டுக்கு உண்டான அதிபதியான கிரகம் உங்களுக்கு வந்து பலமா இருந்தாலும் கூட அது பாதக கிரகம் தான். அது வந்து பாதகத்தை செய்யதான் அதிகமா வந்து விரும்பும். ஏன்னா பாதகஸ்தானம் வந்து 4ஆம் இடத்தை குரு பகவான் சிறப்பா பார்வை செய்யறார். அப்ப 4ஆம் இடம் தான் இந்த வீடுக்கு உண்டான ஸ்தானம். அந்த கிரகம் பார்வை பண்றதுனால உங்களுக்கு வீடு அமையும். உங்க சொந்த முயற்சியின் மூலம் மட்டும்தான் நீங்க செய்யணுமோ தவிர யாராவது சொல்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க, சேர்ந்து பண்ணலாம் சொல்லி பத்திரமெல்லாம் நீங்க கூட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கை நோக்கி கட்டாயம் செல்லும். என்ன காரணம், நடக்கிறது கண்டகச்சனி. அடுத்து அஷ்டம சனியா வருவார். அஷ்டம சனியா வரும் காலத்தில் இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே பாதிப்பையும் விளைவையும் கட்டாயம் கொடுக்கும். இதுல எந்தவித மாற்று கருத்தே கிடையாது. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலத்தில் நீங்க இருக்கீங்க. செய்யறீங்களா, தனியா பண்ணுங்க, கூட்டு வேண்டாம் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துலாம் வீடு. இந்த துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருக்காரு. அதே மாதிரி குரு பகவான் எடுத்தீங்க அப்படின்னா 6க்கு உண்டான கிரகம் வந்து உங்களுக்கு வந்து 9ல வந்து உட்கார்றாரு. ராகு பகவான் 4ஆம் இடத்துல, கேது பகவான் வந்து லாபஸ்தானமா இருந்தாலும் அது உங்களுக்கு பாதகஸ்தானம் தான். சரி, இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் வந்து சிறப்பான பலனை கொடுப்பாரு உங்களுக்கு. ஆனா 6க்கு உண்டான கிரகம் உங்களுக்கு எதிரி கிரகம் வந்து 9ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே போல 5ஆவது வீட்டுல ராகு இருக்காரு. அப்பா அம்மா வழியில இருக்கக்கூடிய வீடுகள்ல அமையக்கூடிய வாய்ப்போ இல்ல அதன் மூலம் வருமானமோ
சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றதோ கட்டாயம் வரும் பூர்வீகத்துல. ஏன்னா 5 ராகு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுப்பார். அதே போல 6ஆம் சனி பகவான் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா விரயஸ்தானத்தை 12வது பார்வையா பாக்குறாரு. அதே போல 3ஆம் ஸ்தானம் பார்வை பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களோட முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான், குரு பகவானும், ராகு பகவானும் 3 கிரகத்தோட பார்வை இருக்கனால உங்களுக்கு லக்ஸுரியான வீடு இந்த காலகட்டம் கட்டாயம் அமையும். எந்த வித நீ கொஞ்சம் கடனை சேர்த்தி கூட போட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு தைரியத்துல வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்க ஜனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்யறது தான் மேற்கொண்டு சிறப்பும் கூட. ஆனா கட்டாயம் வீடு அமையும். உங்களுக்கு ஒரு அசத்து தைரியம் வரும். இல்ல யாராவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏக்கமோ இல்ல அந்த எண்ணங்களோ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த காலகட்டம் கரெக்டா பிளான் பண்ணி செய்வீங்க. ஆனா உங்க சுய ஜாதகம் சிறப்பா இருந்தா மட்டும்தான் நீங்க அதற்குண்டான எந்த ஒரு முடிவுமே சிறப்பா நீங்க எடுக்கணும். அதுல ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா அது கடன் மேல கடன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6க்குடான இடம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் விரயஸ்தானத்தையும் பாக்குறார். அதே போல அந்த 6கூட கிரகம் தான் 9ல வந்து உட்கார்ந்து உங்க ராசியை வேற பாக்குறார். அதனால ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்துல விவேகம் மிக அவசியம். அடுத்து எடுத்தீங்கன்னா விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாசிரம சனி ஃபர்ஸ்ட் முடியுது. அதே மாதிரி கேது பகவானோட பார்வை தாக்கத்துல இருந்து வெளியே வரீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு மன அழுத்திலிருந்து வெளியே வரீங்க இந்த வருஷம் நீங்க. அதே போல குரு பகவான் உங்களுக்கு முழுமையான யோகாதிபதியான கிரகம் 8ஆம் இடத்துக்கு வராரு. ஆனா அவருடைய பார்வையோட பலன் வந்து ரொம்ப சிறப்பா உங்களுக்கு இருக்கும். அதே போல 5ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம ராகுவா உங்களுக்கு வந்து ராகு வந்து உட்கார்றாரு. அதே போல உங்களுக்கு 10ஆம் வீட்டுல கேது பகவான் இருக்காரு. சோ இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் வீடு கட்டுவீங்க. ஆனா நீங்க ஆல்ரெடி கட்டின வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது, ஆல்டரேட் பண்ற வேலையை அதிகம் பண்ணுவீங்க. கட்டுன வீட்டுல குடியிருக்கிற வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய வேலை கட்டாயம் நடைபெறும். சரிங்களா? இல்ல புதுசா பெயிண்டிங் பண்றதோ இல்ல ஏதாவது பாத்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேட் பண்றதோ ஏதாவது விஷயம் வந்து உங்களுடைய விருச்சிக வீட்டு அமைப்புக்கு உண்டான யோகம் கட்டாயம் உண்டு. ஆனா ஒரு இடம் வாங்கி போறது இந்த காலகட்டம் சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட இடத்துல நீங்க வீடு கட்ட வேண்டாம். இருக்கும் இடத்தை நீங்க புதுப்பிக்கலாமே தவிர புதுசா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டக்கூடிய யோகம் கொஞ்சம் குறைவு தான். அது கொஞ்சம் ஓன் ரிஸ்க்ல பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இடமா வாங்கி போட்டுட்டு உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு நீங்க பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் கொஞ்சம் சிறப்பா உச்சத்துக்கு வந்துருவார். சரிங்களா? ஏன்னா என்ன யோகாதிபதியா இருந்தாலும் 8ல போய் மறைஞ்சு உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அது அஷ்டம குருவா மாறி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அஷ்டம வீடு வந்து புதன் தான் ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த வீட்டுல போய் குடும்ப கிரகம் வந்து உட்கார்ந்துட்டார். என்னன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சியோ உங்க ஃபேமிலிக்குள்ள சப்போர்ட் கிடைக்காம இருக்கும். இல்ல யாராவது வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஒரு சண்டையும் ஒரு மன கஷ்டம் ஏற்படும் காலத்தில் எந்த விஷயம் பண்ணாலும் சிறப்பா இருக்காது இல்லைங்களா? அதனால அந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், இருக்கிற இடத்த புதுப்பிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இடம் வாங்கி போட்டுட்டு பொறுமையா இருங்க. அது மறுபடியும் கட்டிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஒண்ணு எங்கேயும் போறது கிடையாது இல்லையா? ஃபேமிலி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் எப்பவுமே கொடுப்போம். ஃபேமிலியை தாண்டி எந்த விஷயம் நமக்கு கிடையாது இல்லைங்களா? அதனால அதே போல இப்ப தனுசு வீடு. தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து சனி பகவான் வராரு. எதற்கு பெயர் வந்து அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பிக்க போறாரு. உங்கள் ராசினா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு வராரு. அது பாதகஸ்தானம் தான் இருந்தாலும் 3ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் அமர்ந்து உங்களுடைய 3வது பார்வையா உங்க ராசியை பாக்குறாரு. உங்களுக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் வந்து உட்கார போறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும். இதெல்லாம் பாக பிரிக்கு எந்தெந்த பாக பிரச்சனைலாம் பாத்தீங்கன்னா பிரிக்காம இருக்கீங்களோ, சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், நிலுவையில் இருக்கக்கூடிய ஜாதகம் நிறைய இருக்கு. அது எல்லா பிரச்சனையும் இப்ப தீர்வுக்கு வந்து உங்க சொத்துக்கள் உங்களை தேடி வரும். அதன் மூலமாக புது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் உண்டு. ஒரு சிம்பிளாவா இல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரியோ ஒரு நல்ல வீடாவோ அமையக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார். என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா உங்க ராசியை சனி பகவான் பாக்குறாரு. சனி பகவான் யாருன்னா உங்க ஃபர்ஸ்ட் குடும்பாதிபதி, 2வது உங்க முயற்சி ஸ்தானாதிபதி. அந்த முயற்சி ஸ்தானத்துல ராகு வந்து உட்கார்ந்து உங்க ராசியை பாக்குறாரு. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி பகவானா இருந்தாலும் கூட அது உங்க அதிக பாதிப்பை கொடுக்காது. ஆனா தாயாரோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா அது வந்து தாயாரோட ஸ்தானத்துல வந்து சனி வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க அதிக அக்கறை காட்டாவே போதும். அதே மாதிரி உங்க கிரகமே வந்து பாதக ஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தாலும் கூட சிறப்பான யோகம் கட்டாயம் உண்டு. சரிங்களா? எடுத்த முயற்சி அத்தனை உங்களுக்கு வெற்றி தான் கொடுக்கும். எந்தவித மாற்று கருத்து கிடையாது. 9ல பாத்தீங்கன்னா கேது வந்து கெஞ்சினா கூட கிடைக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா ஆன்மீக வழியில் வந்து உங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும். தெய்வத்தோட அருள் உங்களுக்கு ஆசைகள் நிறைய கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதனால கட்டாயம் உங்களுக்கு வீடு கட்டு யோகம் உண்டு. அதே மாதிரி மகரம்.
இந்த ராசி மகரத்துல வந்து பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 7ரை சனியோட தாக்கம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு குறையுது. அதே போல உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு, 2வது வீட்டுக்கு ராகு பகவான் வராரு, 8ஆம் இடத்துக்கு கேது பகவான் வராரு. அப்ப இந்த ராகுவும் கேதுவும் 2, 8 இருக்கு. அதே போல உங்க ஜானகால ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசை நடந்துட்டு இருக்கு அப்படி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடு கட்டும் முயற்சி அதிகம் எடுக்க வேண்டாம். ஆனா ஒரு பெரிய ஒரு கனவு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சத்துக்கு போட்டு வச்சிருப்பீங்க. 1 லட்சம் 2 லட்சம் சின்னதெல்லாம் கிடையாது. 50 லட்சம் குறையாம உங்களுடைய கனவு வீடு கட்டாயம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய வீடு இல்லைங்களா, 4ஆம் இடமா அவரே வராரு. அதனால எப்பவுமே உங்க ஆசையெல்லாம் பாத்தீங்கன்னா அளவு பெருசாதான் வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு 7ரை சனியோட தாக்கம் முடியுது, 3ஆம் இடத்திற்கு வராரு. 3க்கு உண்டான கிரகம் வந்து 6ல மறையிறாரு. சோ அஷ்டம கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கு, அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த்ல பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து புதிதாக வீடு கட்டுவதோ இடம் வாங்குவதோ கூடாது. 9ஆம் இடம் அப்படிங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் கூட அந்த வீட்டு அதிபதியான கிரகமோட வீட்டுலதான் குரு வந்து உட்கார்ந்து இருக்காரு. அந்த குரு பகவானே உங்களுக்கு விரையாதிபதியும் ஆகிறாரு. விரயஸ்தானத்தை வந்து பலமா கிரகங்கள் பாக்குறாங்க. யாரு பாக்குறாங்க? ராகு பகவான் பாக்குறாங்க, குரு பகவான் பாக்குறாங்க, சனி பகவானும் பாக்குறாங்க. அப்ப அப்பாவோட ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, புதிதாக வீடு கட்டுவதோ இடம் வாங்குவதோ கட்டாயம் கூடாது. அப்படிங்க அசட் வாங்குனீங்கன்னா அப்பாவோட ஹெல்த் சிவியரா பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் 80% இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து கும்பம். அந்த கும்பராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி விலகிறாரு. 7ரை சனி 2.5 வருஷம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஆனா ஜென்ம ராகு உள்ள வராரு. ஜென்ம ராகு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு அசட்டு தைரியம் வரும். ஏதாவது ஒரு குறுக்கு வழியில போயாவது உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்க பூர்த்தி பண்ணிக்க ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி இந்த குரு பொறுத்த பாத்தீங்கன்னா யோகாதிபதி உங்க ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. பேர் சொல்லும் பிள்ளைகள் மூலம் யோகம் நிறைய உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. சோ ஜென்ம ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும், அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் 7ரை சனியோட தாக்கம் 2.5 வருஷத்துக்கு பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆனா குரு பகவான் யோகாதிபதி கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் யோகம் சிறப்பு. வீடு கட்டு யாவும் உங்களுக்கும் இருக்கு. பெரிய பண்ணாட்டியும் நீங்க ஒரு சிம்பிளாவது நீங்க பண்ணுவீங்க. அதுவும் நீங்க செகண்ட் வீட்டுல ஆசைப்பட மாட்டீங்க, புதுசாதான் கட்டணும் ஆசைப்படுவீங்க. இடம் வாங்கி பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட்ல இருந்து செங்கல் வரைக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 11 அப்படிங்கிறது காலப்புருஷருக்கு உங்க கும்ப வீடு தான். நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ளார. லிஸ்ட் உங்களுக்கு போட்டே போலாம். ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல டிக் பண்ணிட்டே வருவீங்க. எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த டிக் பண்ண அதே நம்பர் ஆட் ஆயிருக்கு. இல்ல அடுத்து என்ன தேவை வேணும்னு ஆட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க லிஸ்ட்ல வந்து ஆசைகள் என்னைக்கும் குறையாது. அந்த மாதிரிதான் அமைப்பு இருக்கும். ஆனா ஜென்ம ராகு வர்றதுனால குறுக்கு வழியை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. யாராவது ஏன்னா அந்த ராகு பகவான் வந்து திருடன் தான். ஏதாவது விஷயத்துல உங்களை ஏமாற்றணும்னு தோணும். எனக்கு கிடைச்சா போதுன்னு சுயநலமா சிந்திக்கக்கூடிய எண்ணத்தை வந்து கும்பத்துக்கு உண்டு. இருந்தாலும் இந்த காலகட்டம் வேண்டாம். ஏன்னா ஜென்ம ராகு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கேது பார்த்துட்டு இருக்காரு, குருவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகளையும் பின்னால வந்துடும். அதனால அமைப்புல நீங்க அவசரப்பட வேண்டாம். எது செஞ்சாலும் நேர்மையாகவும் நீதியாகவும் உங்களுக்கு என்ன ஆசையோ தேவையோ அதை வந்து அளவா செஞ்சிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பாதிப்புகள் எந்த பிரச்சனைகளுக்கும் இல்லாம இருக்கும். அடுத்து வந்து ராசி மீனம். இந்த மீனராசி வந்து ஜென்ம சனியோட தாக்கத்துக்குள்ள வரீங்க. 4ஆம் வீட்டுல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி உங்க ராசிக்குள்ள இருந்த ராகு விலகி 12ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் வீட்டுல கேது வராரு. உங்களுக்கு வயிறு சார்ந்த விஷயத்தில் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 4ஆம் வீட்லயே குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜென்ம சனி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு லாபாதிபதியும் விரையாதிபதியுமான கிரகம் தான் உங்களுக்கு வந்து சனி பகவான். அப்ப ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் வரும் பொழுது வீடு கட்டக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கு. வயிறு சார்ந்த தொந்தரவோ எலும்பு சார்ந்த பிரச்சனையோ இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் வீடு வாங்குறது சொத்துக்கள் சேர்க்கையும் கட்டாயம் கூடாது. என்ன காரணம்னா எல்லாமே ஒரு கர்மா விஷயம் தாங்க. நம்ம ஜாதகத்துல உயிர்காரகம் பொருள்காரகம் இயங்கிட்டு இருக்கு. உயிர்காரகம் அப்படின்னு சுத்தி இருக்கும் உறவுகளை குறிக்கும், நம்மளையும் குறிக்கும். பொருள்காரகம்னா வீடு வண்டி வாகனம் ஆசைய சொத்துக்களை குறிக்கும். ஒரு விஷயத்த நம்ம எடுக்கும் போது இன்னொரு விஷயம் லாக் ஆகும். அப்ப உங்க ஜாதக அமைப்புல இந்த கர்மா விஷயத்துல வந்து எந்த விஷயம் எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாத விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஹெல்த்ல பிரச்சனை இருக்கு, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னா இதை பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய காரணம் இதுதான். அப்ப உங்களுக்கு உடல் சார்ந்த தொந்தரவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வீடு கட்டக்கூடாது. ஏன்னா உங்க ராசிநாதன் தான் 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடமான புதனோட வீடு அவருக்கு ஜென்ம பகையான வீடு தான்.
ஏன்னா பாதகாதிபதி இந்த ராசிக்காருன்னா புதன் பகவான் தான், உங்க ராசிக்குள்ள நீச்சம் அடைகிறாரு. அதே மாதிரி விரையாதிபதியான பாண்டவம்னா ஹாஸ்பிட்டல் அர்த்தம். பாண்டவனம் தான் அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம். அந்த கிரகமும் உங்களுக்கு ஜென்ம சனிக்குள்ள வராரு. அந்த பாண்டாமரத்துல ராகுவோட தாக்கம் அதிகமா இருக்கு. 6ஆம் வீடு வந்து ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். நோய் ஸ்தானம், கடன் ஸ்தானம். கடன் எல்லாம் வாங்கி வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா மிகவும் சிரமம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2 வருஷம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நீசமா இருப்பாரு. அப்ப நீச சனி பகவான் பாத்தீங்கன்னா அதிகமான இன்னும் பாதிப்பை கொடுப்பாரு. அதனால வீடு கட்டக்கூடிய யோகம் உங்க சுயஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே நீங்க செய்யணும். இல்லைன்னா இருக்கக்கூடிய வீடியை வந்து நான் நீட்டா பெயிண்டிங் பண்ணிட்டு அதை ஓசல் பண்ணி எப்படி பண்ணுமோ பண்ணிக்கோங்க. வீடு கட்ட அமைப்பு இந்த காலகட்டம் அவசரப்பட வேண்டாம், சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2025 சிம்பிளா சொல்லியிருக்கேன். இந்த 2025 யாருக்கெல்லாம் எப்படி வீடு அமையும், எப்படி நீங்க அமைச்சுக்கணும்னு சொல்லி விளக்கத்தை நான் கொடுத்திருக்கேன். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பா வந்து ஒரு ராசிக்குமே வந்து யாரெல்லாம் வந்து சொந்த வீடு கட்டலாம், அவங்க வந்து சொந்த வீட்டுக்குள்ள போனா வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைக்கும், இது வந்து டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள்மா.